அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தேடி வந்த படைப்பானாலும் தேடி பிடித்த படைப்பானாலும் பணம் மனம் இரண்டையும் கவனமாக கையாளும் தமிழ் சினிமாவில் புதியவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் நம்பிக்கையும் வெற்றியும் வழிகாட்டும் கைகாட்டியாக அழைத்து செல்லும் திரு தனஞ்சயன் அவர்கள், கிரியேட்டிவ் என்டர்டெய்னர் டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த படத்தை வெளியிட உள்ள திரு தனஞ்சயன் அவர்களுக்கு சாயப்படும். நன்றி கவிதா மேடம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல உங்கள் எல்லோருக்கிட்டும் எங்களுடைய அப்பாலஜி கேட்குறோம், மன்னிக்கிறோம். இந்த விழா கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் இல்லை நிறைய தாமதமாக ஆரம்பித்ததுக்கு எல்லோரும் சார்பில் எங்கள் குழு சார்பில் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் லெங்க்தாக போயிடும், ஏன்னா 8 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடிஞ்சது. கொஞ்சம் நீங்கள் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் திடீர்னு எனக்கு ஒரு நண்பர் மூலமாக எனக்கு அந்த விமியோ லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் பார்த்தோன்னே டைட்டிலே இப்படி இருக்குது, ஆலன் அப்படின்னு, என்னடா இது இந்த ஆங்கில படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய படங்கள் நான் எவ்ரிடே பார்த்துட்ருக்கேன். அப்படி நான் இந்த படத்தை நான் ஒரு விமியோ லிங்கில் பார்த்த உடனே அப்படியே நான் ஸ்டாப்பாக பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு படம் பார்த்து முடித்தோடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சிவா சாரினுடைய அந்த கான்ஃபிடென்ஸ். சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸ் மேனாக மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்காரு. அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல். அந்த காதலில் அவர் படம் எடுக்கணும்னு வர்றாரு. அங்கேருந்து இங்கே படம் எடுத்துகிட்டு திருப்பி அங்கே போயிடுறாரு. அங்கேருந்து இவருடைய டீம் எல்லோருமே அவருக்கு டீம் ஒர்க்காக இருந்துக்கிட்டு, சக்திவேல் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அவர் கூடவே பயணித்து இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஒரு டீம் அவங்க கூட இருக்காங்க. பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல், மேக்கிங்கை பற்றி, அதாவது இவ்வளோ செலவாகுதே அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணாமல், ஒரு படைப்பு அவர் எப்படி பேசினார் பார்த்தீங்களா, அங்கேருந்து உள்ளேருந்து வருது. ஆத்மார்த்தமாக அவர் நேசிக்கிற சினிமாவை ஒரு காதலும் அன்பும் கலந்து ஒரு படத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் காதல் தான் ரொம்ப முக்கியம், அதாவது அன்பு தான் ரொம்ப முக்கியம். வயலன்ஸ் கிடையாது, அன்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த அன்பு நம்ம கரெக்டாக தேடி போனால் போகிறோம், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாகவும் ஒரு பொய்டிக்கான ஃபிலிமை நான் பார்த்தேன். பொய்டிக்கான ஃபிலிம் அப்படின்னா படம் முடியும் போது ரொம்ப கவிதைத்துவமாக ஒரு படமாக இருந்தது. இப்படிப்பட்ட படம் அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று தான், சார் இது ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார், மக்கள் மத்தியில் போய் சேரணும், ஊடக நண்பர்கள்லாம் நம்ம போய் ரீச் ஆகணும், எல்லாரும் பார்த்து இந்த படம் நான் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆனால் போகிறோம். நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும். அது கமர்ஷியலாக ஆக்ஷன் பிளாக்கோட அப்படிலாம் இல்லாமல், நான் என்ன நினச்சனோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல், சொல்லுவாங்களே வணிக சமரசம் இல்லாமல் நான் ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு படைப்பாளியாக நான் ஜெயிக்கணும் சார், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது நான் சொன்னேன், இப்படி இவ்வளோ தூரம் சினிமாவை நேசிக்கிறீங்களேன்னா நானும் அந்த மாதிரி தான். சினிமா ரொம்ப ஆழமாக நேசிக்கிற ஒரு ஆள். சுவாசிக்கிறதும் பேசுகிறதும் வாழறதும் சினிமாவில் தான். உங்களை மாதிரியே நானும் இங்கே 12 மணி நேரம் நீங்கள் உழைக்கிறீங்க, அதே மாதிரி நானும் உழைச்சிட்ருக்கேன் சினிமாவில். அதனால் எனக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அவர் கூட பயணிக்க ஆரம்பித்தோம். அது பிறகு இப்போது இந்த படம் ஒரு ஸ்டேஜாக கடந்து அப்புறம் நான் சில சஜஷன்லாம் சொல்லும்போது பண்ணிடலாம் சார் சொல்லி அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு சரியான படமாக உங்கள் பார்த்து முடிக்கும்போது ஓகே, ஒரு கவிதைத்துவமாக ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் என் டீமை பார்க்கும்போது அதை தான் நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் அதை நம்புவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த விழாவை சிறப்பித்த இயக்குனர் என்ன சொல்கிறது, அவர் இமயம் ஒருத்தர்னா இவர் என்ன மாதிரி சொல்லணும்னா ஸ்க்ரீன் பிளே கிங் மட்டும் இல்லை, இயக்குனர் இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டாக இன்றைக்கி இருக்கிற திரு கே பாக்யராஜ் சாருக்கு என்னோட நன்றி. பாக்யராஜ் சார், நீங்கள் இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அசோசியேஷன் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சார்பில் செக்ரட்டரி எங்களுடைய டி சிவா சார் வந்ததுக்கு நன்றி. அண்ட் வெற்றி, உங்களுடைய பயணத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன். நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துகிட்டே இருக்குது உங்கள் கரியரில். உங்களுடைய முதல் 8 தொட்டக்கால் ஆரம்பித்து ஜிவி நிறைய பிடிக்கும் எனக்கு. ஜிவி படம்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான படத்தை கோபிநாத் உங்களுக்கு பண்ணியிருந்தார், நீங்கள் நல்லா பண்ணீங்க. அடுத்ததாக இப்போ பம்பர் படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இப்படி உங்களுக்குன்னு தேடி நல்ல கதைகள் வருது, அதாவது புதுமையான கதைகளை நீங்கள் பண்ணுவீங்கன்னு வராங்க. இதில் ஒரு நல்ல பயணம் இருக்குது உங்களுக்கு. இந்த பயணத்தில் நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும். ஆலன் படத்துக்காக நீங்கள் கொடுத்த உழைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி படத்தை பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த முயற்சி வெற்றி அடையணும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, நம்மளாம் பார்த்து வைக்கிற மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி கவிதை மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் ஆளுமை, இலக்கிய ஆளுமை. மனுஷபுத்திரன் சார் வந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இல்லை சார், நீங்கள் இதில் ஒரு கேமியோ ரோல், ஒரு சப்போர்ட் ரோல், ஒரு சின்ன ஒரு இது பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய டைம் எடுத்து நீங்கள் வந்திருக்கீங்களா, அதுக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். இது அவ்வளோ சிம்பிள் இல்லை, உங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுத்து வர்றது, உங்களுக்கு நன்றி.
கேபிள் சங்கர் இந்த படத்தில் இதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு, அவருக்கும் நன்றி. த ஹோல் டீம் எல்லாரும், டைரக்டர்ஸு, இங்கே வந்திருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் நன்றி. வெயிட் பிரசன்னா, நல்லா இருந்தது உங்கள் கேரக்டர் இந்த படத்தில். தேங்க்யூ ஃபார் த கிரேட் சப்போர்ட். பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. மனோஜ் சரி, கார்த்திக் நேதா சார், உங்கள் வரிகள் எல்லாமே மனசில் அப்படியே உள்ளே போய் ஊடுருது. அது என்னமோ ஒன்று பண்ணுறீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஆலன் பண்ணுது. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அந்த பாட்டை கேட்ட உடனே எப்படி இவர் இவ்வளோ படத்துக்குள்ளே போயிட்டாரு. நீங்கள் படம் பார்த்து லிரிக் எழுதுனீங்களா இல்லை கதை கேட்டு லிரிக் எழுதுனா தெரியல எனக்கு. ஆனால் அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்து அப்படியே ஒரு வார்த்தைகளை நீங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு வரிகளுமே அந்த கதையில் இருக்கிற அந்த கதாநாயகன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், இந்த கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ஆர் சிவா தான். சிவா தான் கதாநாயகன். அவருடைய வாழ்க்கையை தான் இந்த படமாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், என்ன இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் எடுத்திருக்கீங்களா, இந்த மாதிரி காதல் சார்ந்த விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி இப்படி இருக்குது சார் அப்படின்றாரு. உண்மையை சொல்ல மாட்டேன்றாரு. என்ன ஏதோ பயமில் இருக்குது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருமானு தெரியல. ஆனால் அவர் கதையை அழகாக சொல்லி, கார்த்திக் நேதா சார் வந்து இவ்வளோ அருமையான வார்த்தைகள், கவிதைத்துவமான வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு. ஸோ ஓவராலாக ஒரு படமாக பார்த்து முடிக்கும்போது ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான படத்தை பார்த்துன்ற ஒரு திருப்தி எல்லோருக்குமே கிடைக்கும். ஊடக நண்பர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்புகிறோம். ஏன்னா இந்த மாதிரி புது முயற்சிகளை எல்லோருமே நம்ம வந்து வரவேற்கணும், சப்போர்ட் பண்ணணும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இங்கே இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். வெகு விரைவில் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரோம். நிறைய படங்கள் ஒரே நேரத்தில் 6 படங்கள் 7 படங்கள் வந்து உங்களுக்கும் டயர்ட் பண்ணுது, ஆடியன்ஸும் டயர்ட் பண்ணுது. தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன டிசிப்ளின் தேவைப்படுது. 4 சினிமா மேலே வரக்கூடாது, ஏன்னா அது மேலே நம்மளால் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு 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 சேஞ்சை கொண்டு வரணும் நாங்களாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அசோசியேஷன் சார்பில். இந்த நேரத்தில் வர படங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டாயத்தினால தான் ஒரு பர்டிகுலர் வீக்கில் வருது. அந்த படங்கள் எல்லாத்தையும் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஊடக நண்பர்கள். அதுதான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். ஆலன் கண்டிப்பாக சிவா ஆரனுடைய ஒரு முக்கியமான ஒரு படைப்பு, ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு. பல இடங்களில் அவர் சொன்ன மாதிரி பல லொக்கேஷனில் போய் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காரு. இந்த படம் வெற்றி அடைஞ்சால் அந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். அது மாதிரி ஒரு இயக்குனர் அவர் சிங்கப்பூர்லேருந்து இன்னும் அடுத்த கட்டமாக நான் சொன்னேன், சார் ஒரு பிரம்மாண்டமான படைப்பை பண்ணுங்கள், இப்படியே சின்ன சின்ன படம் இல்லாமல் பெரிய படங்கள் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. இந்த படத்தை மூலமாக ப்ரூவ் பண்ணிங்க சிவா சார். அடுத்து ஒரு பெரிய மாசாக ஒரு படம் பண்ணுங்கள். ஓகே, பெரிய லெவலில் கோல் அடிக்கலாம். அதுக்கு ஒரு அடித்தளமாக ஒரு வெற்றியின் அடித்தளமாக இந்த படம் அமையணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்கள் குழுவுக்கு வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தை எனக்கும் ஒரு பங்கை கொடுத்ததுக்கு, அதாவது ஒரு என் கூட ட்ராவல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நன்றி சிவா சார். அண்ட் உங்களோட முயற்சி வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸோ மச் உடன்பானவருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். ஆலன் படத்தில் காண கிடைக்காத இடங்களை அழகாக காட்சிப்படுத்தி நீரோடை போல அமைத்துக் கொடுத்த படத்தின் ஒளிப்பதிவாளர் விந்தன் ஸ்டாலின் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இயற்கையின் விதிகளிலிருந்து வாழ்வியல் தத்துவங்கள் பிறக்கின்றது. அந்த தத்துவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சிவா அவர்களை வணங்குகிறேன். குறுகிய காலமானாலும் புரிதலுடன் படப்பிடிப்பு தளத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த கலை இயக்குனர் தோழர் உதயகுமாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்கள் சிறந்தவராகிறார்கள், சிறந்தவர்கள் எளியோரை வலியோர் அரவணைப்பிலிருந்து மிக சிறந்தவராகிறார்கள். ஐயா தனஜீகன் அவருடைய அரவணைப்பிலிருந்து நாங்கள் புத்துணர்ச்சி பெற்றோம் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றியும் அன்பும். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வாரணாசி மனித பிறப்பு ரகசியங்களும் காதல் புரிதலுக்குமான சுரங்களை சுரக்க வைக்கும் பூக்கள் இசைக்கும் புது பாட்டு தரும் வரிகளின் சொந்தக்காரர் திரு கார்த்திக் நேதா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க மேடையில். எல்லாரோடையுமே கவிஞனாகவும் பாடலாசிரியனாகவும் பணியாற்றியிருக்கேன். மனுஷபுத்திரன் அண்ணா வந்திருக்காங்க, பாக்யராஜ் சார். என்னோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு. நான் அலைபுணரும் கலை நுகரும் நாய், மதுக்கூடம் வளர்த்துவிட்ட பூனை,
விருஷ்டத்தில் பூதேடும் பித்தன் மழையள்ளி மைபூசும் மாம்சன் அரியன வனையும் குயவன் வெளி ஒடுக்கி உள்விரியும் வானம் சுடருள்ளே மணக்கின்ற காடு இடுகாடு சுடற்காடு. இப்படி ஒரு கவிதை நான் எழுதிட்டு இருந்த தருணத்தில் என்னுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அது இந்த கவிதைக்குள்ள இருந்த மாதிரி கொந்தளிப்பான ஒரு தழல் நிலையில் இருந்த மனநிலை. அதன் பிறகு காலங்கள் கடந்து மனம் ஒரு புள்ளியில வந்து ஒடுங்கி ஒரு அமைதி கண்ட பிறகு எழுதிய கவிதை ஒன்று இருக்கு. வேறெழுத்தை உணர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்த பின்னே நூறெழுத்தை எழுதி எழுதி ஊரிடத்தில் காட்டி என்ன கவிதை. இந்த ரெண்டு கவிதைக்கும் இடையில வந்து ஒரு 20-22 ஆண்டுகள் இருக்கு. அவ்வளோ பட்டறிவு இருக்கு. இந்த படத்தில் வரக்கூடிய ஆலம் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த தியாகமும் அதே மாதிரி ஒரு புள்ளியில் வாழ்க்கையை தொடங்கி நிறைய அந்த வாழ்க்கை சுழலுக்குள்ள போய் வந்து மீண்டும் வெளியே வந்து சாரமாக இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவ சாரமாக ஒரு நூலை எழுதுகிறான். ஒரு எழுத்தாளனாக மாறுறான். அவனுடைய ஒரு பயணம்தான் இந்த படம். ஏறக்குறைய என்னுடைய அல்லது என்னை போல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை ஆளுமைகளோட வாழ்க்கையும் இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் வாயிலாக பொதிஞ்சு இருக்கு. அதனால எனக்கு இந்த படத்தில் இருந்த பாடல்கள் ரொம்ப நெருக்கம். ஒரு வெளியிலிருந்து எழுதின மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் நினைவு கூர்ந்து எழுதி பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது. சிரமமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா மெட்டு நிறைய இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இசைக்குள்ளே வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய இந்த மரபின் தாளம் ஒன்று இருக்குது. நம்ம ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒரு தாளம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தொலைக்கும் போது நம்ம அடிப்படையில் நிறைய தொலைச்சிட்றோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம தொலைச்சிட்றோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகள் உண்டு. அது ஒரு பக்கம் ஓங்கி ஒழிச்சிட்டே தான் இருக்குது, ஓங்கி வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. அப்படியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய 4 பாடல்களுமே இந்திய செவ்வியல் இசை இருக்கு இல்லையா, நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அதை மேலே வச்சு அந்த வெஸ்டர்ன் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இசையை வந்து அதற்கு துணையாக இணையாக முடிஞ்சு வச்சிருக்காப்புல. ரொம்ப சூப்பர் மனோஜ். இன்னொன்று மனோஜ் வந்து இசைத்துறைக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவர் இசையில் இருக்கக்கூடியவர். அவர் திரைத்துறைக்கு தான் அவருக்கு இது முதல் படம். பாட்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பொறுமையாக உட்காந்து அந்த மன அமைதியோடு ட்ராங்குவல் ஸ்டேட்டில் இருந்து மனோஜோட இந்த படத்தினுடைய இசைகளை கேட்கும்போது நம்முடைய இந்த நிலத்தில் இந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த தாளம் உறுதியாக இந்த ஒவ்வொரு பாட்டிலையுமே இருக்கிறது உங்களாலையும் உணர முடியும். இப்போ போட்ட அந்த ஏழு இசைய பாட்டும் சரி, அந்த சிவன் பாடல் இருக்கு இல்லையா, அதுவும் சரி, அடிப்படையில் அந்த ஆளுங்கிற தலைப்பை அவர் சொன்ன மாத்திரத்தில் எனக்கு உள்ள பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிப்படையில் போக்கிரியாக இருந்து நிறைய தவறுகளை செய்து நிறைய பலவீனங்கள்லாம் இருந்து பின்பு வெளியே வந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அடிப்படையில் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் இருந்தது. அதன் பிறகு நம்ம திருமூலர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க தமிழுக்குள்ளேயே ரமணர்லேருந்து. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மும்மலம் கோட்பாடு இருக்கு இல்லையா, அது என்னை பெரிதும் மாற்றியது. அதை உள்வாங்கி அமைதியாக மண்டைக்குள்ள விரிச்சு எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஆணவம், கண்மம், மலம் இதை விரிச்சிட்டு கொண்டு போகும்போது அடிப்படையில் எங்கே தவறு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதனாலேயும் இந்த ஆலன்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா சிவனை பற்றி, சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் நிறைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. இன்னும் முக்கியமாக மல பரிபாகம், சித்த நிபோதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இந்த சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய அழுக்குகளை நாமே குறைத்து கொண்டு வருவதன் மூலமாக நாம் மேல் நோக்கி ஏறுவது அப்படிங்கிறதான் சிம்பிளராக நான் சொல்கிறேன். அதை கடைபிடிக்க ஆரம்பித்த பிறகு என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம், என்னுடைய எழுத்துலையும் மாற்றம், ஒரு மனப்பக்குவம், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதனாலையும் இந்த ஆலன்கிற டைட்டில் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் மேம் சொல்லும் போது ஆலன் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் ஆலன் தான், ஆலன் ஆகியிருக்கேன் போல. அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். இன்னும் ரொம்ப நெருக்கம் எதனாலன்னா என்னோடய தம்பி விவேக் பிரசன்னா. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்கள் உடன்பிறப்பு. ஆமாம் ஆமாம், நான் அண்ணன், அவன் தம்பி. ஆமாம்
ஆமாம், அவன் கொஞ்சம் அண்ணமாக இருப்பான், நிறைய அன்பு செலுத்துறதுலேயும் அண்ணன் தான் அவன். அது இன்னும் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. என்னுடைய தம்பியோட இந்த படத்தில் நிறைய படங்கள் இணைஞ்சிருக்கும். இன்றைக்கி தான் மேடையில் உட்காரன்னு நினைக்கிற ஒன்றா. மற்றபடி நிறைய பெரியவங்களாக இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆலன் எனக்கு எப்போதுமே என்னோட சிவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், சிவா சார் அவருக்கு நேற்று கூட அதானே எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிவன் அருளால் சிவா இயக்கிய ஆலன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அவ்வளோதான் சொல்ல தோணுது. மீண்டும் ஒரு சிவவாக்கியார் பாட்டை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரு, என்னிலே இருந்து யான் அறிந்து கொண்டனே. நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் எண்ணங்களை வண்ணமாக்கிய கலர்ஸ் தந்த அறிமுகம். இசையமைப்பாளராக அறிமுகமாகும் முதல் படத்திலேயே இவரின் இசையின் தாள லயங்கள் நம்மோடு பயணித்து தாளாட்டும் பாடல்கள், அட்டகாசமான குரல்களும் ஆலனின் பலம் என்று சொல்லலாம். இசையமைப்பாளராக அறிமுகமாகும் மனோஜ் கிருஷ்ணா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ மைக்கில் ஆக்சுவலி பேசி பழக்கம் இல்லை, பாடி தான் பழக்கம். ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச். என்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் மீடியாட்ட. என் பேர் மனோஜ் கிருஷ்ணா. இதுதான் என்னோடய முதல் படம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தில் நான் இது ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன். அது இன்னும் கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் என்னோடய பாடல்கள் எல்லாம் பிடிச்சி அது ஐ திங்க் விந்தன் மூலியமாக நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். ஸோ சிவா சார் என் பாட்டெலாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி he wanted to have me in this film. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் இது என்னோடய லான்ச் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆல் ஆஃப் யுவர் லைக் பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை எனக்கு கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ இருக்கிற முடிஞ்சளவு சுருக்கமாக பேசிக்க பார்க்குறேன். சிவா சாரை பற்றி பேசிக்கலாம். ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டாக வந்து நிறைய விஷயம் ஆக்சுவலி நிறைய விஷயத்துக்கு அவர் சப்போர்ட்டிவாக இருந்தார். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பீப்புள் நிறைய இவங்க போகலான்னா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்குமே நீங்கள் பண்ணுங்கள், இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்கள், ஐ வில் பி தேர் பை யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹோப் உங்களோட இதை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பாக்யராஜ் சார் இருக்கார். ரொம்ப பெரிய ஃபேன் தான். ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேருந்தே அவர் படம்லாம் பார்த்து நான் வி ஹவ் க்ரோன் அப். இன்றைக்கி அவர் இந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆல்பமை பற்றி பேச விரும்புகிறேன். கார்த்திக் நேதா அவர்கள் இங்கே இருக்கார். அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். நான் 96லேருந்தே ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 96லாம் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ரொம்ப நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ எனக்கு கண்டினியூஸாக அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கு. என்னோட இன்னொரு படத்துலையும் அவர் ஒரு 3 பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த படத்துலையும் 4 பாடல்கள் இருக்குது, அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகான வார்த்தைகள். நான் வந்து டியூன் அனுப்பிச்சிட்டு அவர் ஃபோன் பண்ணி ஏதாவது லைக் லிரிக் அமிச்சிட்டு சேஞ்ச் ஏதாவது வேணுமான்னு கேட்பார். இதுக்கு மேலே என்ன சேஞ்சு சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரைட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் உங்கள் வார்த்தைகள் தான் பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தில் நடித்த வெற்றி. ஸோ லைக் ரியலி குட் ஒர்க் ப்ரோ. நான் வந்து 8 தோட்டாக்கள் பண்ண வெற்றி தான் பண்ணுறாருன்னு என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அப்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் அசோசியேஷன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு உங்கள் ஒர்க்கு. அண்ட் தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சக்திவேல் சார் இந்த படத்தோட மேனேஜர். அண்டு எல்லாருக்குமே நடித்த எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். விந்தன், காசி விஸ்வநாதன் சார் எடிட்டர், இவங்க எல்லாருக்குமே என்னோடய பெஸ்ட் விஷஸ். அண்ட் நான் ரொம்ப சின்ன அந்த மேடையில். ஸோ இவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் எடுத்து நான் ஐ வில் ஸ்டார்ட் மை ஜேர்னி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பாட்டு யாழ் இசையே அப்படிங்கிறது வந்து சின்மை பாடியிருக்காங்க.
எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாய்ஸ் அவங்க. ஸோ அவங்க இந்த பாட்டு பாடினது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பாடி அவங்களோட மியூசிக் வீடியோ கூட ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் சின்மைக்கு. நாடு விட்டு அப்படிங்கிற 2வது பாட்டு வந்து நிகிதா காந்தி அப்படின்னு ஒரு சிங்கர் ஃப்ரம் பாம்பே, அவங்களும் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம். அது ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ்டான பாப் ஸ்பேஸில் பண்ண பாட்டு. ஸோ இந்த படத்தில் எல்லா மாதிரியான பாட்டும் பண்ண முடிஞ்சது. ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைப் இருக்கிற பாட்டு, ஆர் ஒரு பாப் ஸ்பேஸில் ஒரு கர்நாடிக் மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸோட. நான் கர்நாடிக் மியூசிக் தான், நான் சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் மியூசிக்கில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கு நான் வந்தேன். ஸோ அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சதும் எனக்கு நிறைய ஜானர்ஸ் அமைஞ்சது. ஸோ தேங்க்ஸ் டு நிகிதா. ஏன் நினைந்தாய் அப்படிங்கிற பாட்டு வந்து ஷான் ரால்டன் பாடியிருக்காரு. ஸோ ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு 2 விஷயம் பேசிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னோட முதல் அறிமுகமே ஷான் ரால்டன் தான். ஸோ ஷான் ரால்டன் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவரை தெரியும். அவர் வந்து அவருக்கு தான் நான் மியூசிக் ப்ரொடியூசராக அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன் பிஃபோர் டூயிங் மை திஸ் ஃபிலிம். அவரோட சம் ஆஃப் ஹிஸ் பிக்கஸ்ட் ஹிட்ஸில் நான் வந்து மியூசிக் ப்ரொடியூசராகவும் அசிஸ்டண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து சினிமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட மியூசிக்கில் நான் என்ன பண்ண போகிறேன்னு என்னை கேட்டிருந்தா நான் வேறு ஒரு ஐடியாவில் தான் இருந்திருப்பேன். பாடணும், சிங்கர் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் கரெக்டாக போனோடனே தான் அவர் என்ன ஆர்ஆர் இப்படி பண்ணணும், பாட்டு இது அது அப்படின்னு நிறைய விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டைட்டாகவே என்னை ட்ரெயின் பண்ணார். ஸோ அதனால தான் இப்போ என்னால் இந்த ஸ்டேஜ்லேயும் நிற்க முடியுது. ஸோ அவர் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஏன் நினைந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங். அதை அவர் பாட வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் டு ஷான் அண்ணா ஃபார் ஆக்சுவலி சிங்கிங் தட் சாங். ஸோ 4வது பாட்டு நான் எங்கே. நான் எங்கேங்கிற பாட்டு வந்து சத்தியமாக வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சிங்கர் சாய்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த பாட்டு சிச்சுவேஷன் கேட்டோன்னே சரி ஓகே கர்நாடிக் மியூசிக் தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ பெரிய லைக் ஒரு சங்கர் மகாதேவன் சார் வந்து இதை பாடுவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. நான் வந்து ஐ ஹேட் சம் ஆப்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை கேட்டுட்டு சிவா சார் தான் ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து சங்கர் மகாதேவனை ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் எப்படி சார் அவர் எவ்வளோ, அப்போ ஹி வாஸ் ஆல்சோ அப்போ வந்து கிராமி வேற வாங்கியிருந்தார். ஸோ எனக்கு வந்து எப்படி சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் ஹி கேவ் தி கான்ஃபிடன்ஸ், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீச் அவுட் பண்ணி பார்த்தா சங்கர் மகாதேவன் சார் லைக் த ட்ராக் அண்ட் அவர் எனக்கு கால் பண்ணி பேசினார். பேசி நான் கண்டிப்பாக பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்கார்டிங் செஷன் வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாத செஷன். ஸோ நாங்கள் போயிட்டு பாம்பேயில் ரெக்கார்ட் பண்ணோம். ஐ திங்க் 25-30 மினிட்ஸில் பாடி முடிச்சிட்டார் பாட்டை. 1 hour we are talking அண்ட் அப்புறமா முடிச்சுட்டு வரும்போது அவரே கூப்பிட்டு ஹி கேவ் அ பைட் அபவுட் மை மியூசிக். இந்த மாதிரி ரொம்ப நல்ல டேலண்ட்டு, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. கண்டிப்பாக அவர் பண்ண மியூசிக்கு நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது சொன்னது வந்து நம்ம கிரேட்டுன்னு சொல்கிறதுக்காக இல்லை, அது ஒரு யங்ஸ்டரை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக அது அப்புறமா தான் புரிஞ்சுது. ஸோ அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு இது பக்கெட் லிஸ்ட்டில் ரொம்ப ஒரு ட்ரீமாக இருந்த விஷயத்த ட்ரூவாக ஆக்கினது சிவா சார் தான். ஸோ சங்கர் மகாதேவன் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் இந்த ஆல்பமில் பாடின 4 சிங்கர்ஸும் இவங்க தான். அண்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 2 minutes. இந்த மியூசிஷியன்ஸ் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க எல்லாரை பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆக்சுவலி ஃப்ரெண்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்டேஜை நம்ம வந்து ஃபஸ்ட் நின்று பேசிடுறோம். பட் ஐ பர்சனலி பிலீவ் நம்ம ஒருத்தர் மட்டும் ஒரு மியூசிக் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சுற்றி அவ்வளோ மியூசிஷியன்ஸோட ஒர்க் இருக்குது, அதனால தான் ஒரு படம் வருது. ஸோ அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாரையுமே தேங்க் பண்ணோம் அப்படின்னு தோணிச்சு. ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன். சரி ஓகே, டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் அத்தனை இருவருக்கும் அட்டகாசமாக பொருந்தும் நடிகர், எளிமையாக நடித்து எல்லோருக்கும் பிடித்த விவேக் பிரசன்னா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ ரொம்ப குறிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ஆலன் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நிறைய கதைகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை பதிவு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் தமிழ் சினிமாவிலேயே. அந்த வகையில் ஆலன் படம் வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். சிவா சாருக்கு ஒரு பெரிய நன்றி. என்னென்னா ஒரு குழந்தை எழுதக்கூடிய கையெழுத்து மாதிரி அவர் அழகான ஒரு மனிதர். என்ன சிங்கப்பூர்லேருந்து வந்த குழந்தை.
ஸோ அதனால் வந்து அவ்வளோ ஆசையாக அழகாக அந்த தமிழ் மேலே உள்ள ஆசையில், இந்த சினிமா மேலே உள்ள ஆசையில் வந்து ஒரு அற்புதமான படைப்பை கொடுக்கணும்னு அவர் எடுத்த முயற்சிக்கு நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ உங்களுடைய இந்த முயற்சியும் சரி, இந்த படத்தில் எனக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லோருக்கும் கொடுத்த வாய்ப்பும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பெரிய நன்றி சொல்லியிருக்கேன் சார். இந்த படத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கறது அது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அதற்கு தனஞ்சயன் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சது வந்து வி ஆர் ஸோ லக்கி. தேங்க்யூ சார். எங்களுக்கு இப்போவே வந்து படத்தோட ரிசல்ட் தெரியும் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் டி சிவா சார், நான் அசிஸ்டண்ட்டாக அவர்கிட்ட வந்து சம்பளம் வாங்கின ஒரு பையன். அவர் இருக்கிறப்போ அவர் கூடவே நான் அந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நடித்திருக்கும் அனைவருக்கும் சரி, பேர் தனித்தனியாக சொல்லலை, ஸோ எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கேபிள்ஸ் அங்கிள் சார், வெற்றி பிரதர், எனக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டுக்குள்ளே எப்பயுமே நான் பார்க்கல. அவரோட படங்கள் மூலமாக சரி, அவர் கூட பேசிகிட்டு இருந்த சில நொடிகளும் சரி, கதைக்கு நான் பொருந்தி போகணும், அந்த கதையை எனக்கு ட்ராவல் பண்ணி என்ன கூட்டிகிட்டு போனால் போதும், நான் அந்த கதையை இழுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நடிகராக தான் நான் வெற்றி பிரதரை பார்க்குறேன். அவருடைய எல்லா படங்களோட திரைக்கதையும் சரி, கதையும் சரி, அதுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அதுதான் நம்ம ஆடியன்ஸ்க்கும் கடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வெற்றி பிரதர். நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்கள் கூட நடிக்கலன்னு ஒரு 2-3 படங்கள் மிஸ் பண்ணதை வருத்தப்பட்டேன். இந்த படத்துலையும் சேர்ந்து நடிக்கலனாலும் உங்களோட படத்தில் இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அண்ட் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் சாருக்கு நன்றி சார். சின்ன பையனாக வந்து அவரோட படங்களை பார்த்து எதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் எல்லாரும் சிரிக்கிறப்போ நான் அமைதியாக இருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சிரிக்கிறப்போ எனக்கு பக்கத்தில் வந்து அமைதியாக இருந்த காலகட்டம் வரைக்கும் அவரை பார்த்து ரசித்து இப்படி ஒரு மாமேதையோடைய ஒரு மேடையில் நான் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் எழுத்தாளுமைகள் அதிகமாக இருக்கிற மேடையில் வந்து பேசுறது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா பாதி அறிவு இல்லாமல் நம்ம எதுக்கு பேசுகிறோம், அதுக்கப்புறம் வரவங்க பதில் சொல்லி நம்மளை கொண்டுருவாங்க. மனுஷிபுத்திரன் சார் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. எல்லா எழுத்துக்களையுமே, எல்லா வார்த்தைகளிலுமே வந்து ஒரு பெரிய உலகத்தை அடைக்க முடியாது வந்து எழுத்துக்களால் மட்டும்தான் முடியும். அதை செஞ்சுட்டு இருக்கிற எழுத்துலக மாமேதை மனுஷிபுத்திரன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய சகோதரர், பாடலாசிரியர், கவிஞர், இந்த நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கார்த்திக் நேதா அவர்களுக்கு நன்றி. பேச வச்சிருந்தது ஒரே ஒரு லைன் தான், அது மட்டும் பேசிட்டு போயிடலாம். எனக்கு இந்த படம் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நிறைய படம் இன்னும் நான் நடிச்சு இடம் பெற்றிருக்கிற படத்தில் அவர் பாட்டு எழுதியிருக்காரு. ஆனால் ஒரே மேடையில் நாங்கள் இருக்கிறது இதுதான் முதல் மேடை, அதனால எனக்கு ஆல் அண்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ கார்த்திக் பிரசன்னா. அவர் நான் விவேக் பிரசன்னா, அவர் கார்த்திக் பிரசன்னா. ஸோ அது அந்த பேரையும் நம்ம வந்து பதிவு பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஆனால் கார்த்திக் நேதா தான் அவருக்கு வந்து என்றைக்குமே பெரிய ஒரு அங்கீகாரமாக அங்கீகாரமாக இருக்கும். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. இந்த ஒரு வாழ்த்து, இந்த ஒரு வரி எழுதுறதுக்காகவே நூற்றாண்டுகள் கடந்தும் நீ வாழ்த்து கொண்டே இருப்பாய். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மனோஜ் பிரதர், இப்போதான் பேசிட்டு இருந்தேன், பேசவே தெரியுது எக்கச்சக்கமாக பேசிட்டு போயிட்டாரு. நல்லா பாடுவார், அருமையாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு படத்தில் வந்து அவர் சொன்னார் இல்லையா, இன்னொரு படம் நான் அதுதான் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணேன், அந்த படம் தான் ரிலீஸ் ஆக வேண்டியதுன்னு. அந்த படத்தில் நான் நடிச்சிட்டு இருக்கிறப்ப நாங்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கோம். லிரிக் நல்லா இருக்கே, அது கார்த்திக் நேதா எழுதுருந்து, என்னோட அண்ணா எழுதுருந்து எனக்கு தெரியாது. சாங் முடிச்சுட்டு போய் கேட்டோம், சார் என்ன சார் நல்லா இருக்கு, லிரிக் சூப்பராக இருக்கு சார், உங்கள் அண்ணா எழுதின பாட்டு தான் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அண்ட் காசி விஸ்வநாதன் சார் அண்ட் ஜிவி படத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நீங்கள் யாராச்சும் மிஸ் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுங்க. அண்ட் டிஓபி சார் ரொம்ப பொறுமையாக அழகாக சிரிச்சிட்டே இருப்பார். இவ்வளோ ட்ராவல் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு சிவா சாருக்கு வந்து இவருக்கு உறுதுணையாக இருந்தது, ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்கும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் நன்றி. ஓம் நம சிவாய். நன்றி. இப்போ லிரிக் ரைட்டர் மாதிரி இவர் பேசிட்டு போயிருக்காரு. தேங்க்யூ. அடுத்ததாக ஆலன் படத்தில் முக்கிய ரோலில் நடித்துள்ள கேபிள் சங்கர் சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். முக்கிய ரோல்லாம் நினைக்க ஒரு குட்டி ரோல் நடிச்சிருக்கேன். முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து ரோலில் நடித்தாலும் நடிக்காட்டாலும் வந்து இந்த சிவா படம் வந்து நம்ம நண்பர், எனக்கு இனிய நண்பர் அவர். இந்த கதை எழுதுறதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் நான் தான் படித்தேன். நான் படித்து அதில் அப்புறம் கரெக்ஷன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அவர் அதை வந்து திருப்பி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காரு. உண்மையாக இந்த படம் வந்து
ரெகுலராக நீங்கள் பார்க்குற நம்ம இத்தனை நாளாக நிறைய பார்த்துட்டு இருக்க படங்களில் வந்து ஒரு சாஃப்டாக ஒரு ட்ராவலோட ஒரு மெச்சூர்டான ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் வந்து வெற்றிக்கு எப்படி இருந்தாலும் சரி, படம் ரெடியான உடனே திடீர்னு சொன்னார் வெற்றி தான் நடிக்கிறேன்னாப்புல. அவருக்கு மட்டும் வெற்றி வந்து எங்கிட்ட வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், வித்தியாசமாக இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு அவர். கடைசியில் அந்த படத்துல தான் இந்த படம் தெரிய வந்துச்சு. ஸோ இந்த படமே வந்து நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த படம் இந்த கதை எழுதும்போது யார் நடிக்க போகிறாங்க என்ன போகிறாங்கன்னு கேட்கும்போது சொன்னேன், நீங்கள் எழுதுங்க சார், எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதுவே அவங்கள எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் அது சினிமா அமையும். உங்கள் படத்துக்கு யாரெல்லாம் வரணும் வருவாங்கன்னாங்க. அதே போல் கடைசியில் வந்து படம்லாம் முடிஞ்சு வரும்போது தனஞ்சய் சார் வந்து அந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கான வேலைகள் கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த டீமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ வந்து விவேக் வசனாகட்டும், வெற்றியாகட்டும் நல்ல நண்பர் எனக்கு, நமக்கு கேமராமேன் வந்து ஒரு நண்பர், காசி விஸ்வநாசன் நண்பர், இப்படி எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்துருக்கிறதுல நான் வந்து ஒரு சின்ன கேமியா கேரக்டர் நடிச்சிருக்கேன். நானும் மனுஷ பத்திரனும் ஞானசம்பந்தம் சாரும் வந்து பயங்கரமான கேரக்டர் நடிச்சிருக்கோம். படம் வரும்போது எல்லோரும் விசில் அடித்து ஆதரவு தெரியுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு யாரும் பண்ணதில்லை நாங்கள், என்ன சார்? அதனால் வந்து உங்களோட ஆதரவு நிச்சயம் தேவை. நிச்சயமாக ஒரு ஃபீல் குட் படமாக, ஒரு மெச்சூர் கண்டென்ட்டாக, இது ஒரு பெரிய டைரக்டர் எடுக்க வேண்டிய படம் அது. உண்மையாகவே அந்த மெச்சூரிட்டியோட அந்த கான்ஃபிடென்ட்டோட அந்த படத்தை இருக்கான்றது வந்து நான் வாழ்த்துறேன். ஸோ அடுத்தடுத்து வந்து சொன்னார் சார் வந்து சொன்னார், இது ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கணும்னு. அந்த ஸ்கிரிப்டை நான் படிச்சிட்டேன், ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைஞ்சோன்னு அந்த படம் ஆரம்பித்தார். கண்டிப்பாக அது ஒரு பெரிய சோஷியல் கருத்தோடு வச்சுருக்கு. ஸோ அடுத்தடுத்த படங்களும் பெரிய படங்களாக பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம், விளிம்பு நிலை மக்களை எடுத்துக்காட்டி காவல்துறை ஸ்கிரிப்டில் சிக்ஸர் அடித்தவர், ஜிவி படத்திற்கு வெற்றி கொடுத்த கோபிநாத் இயக்குனர் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். தனஞ்சய் சாரை வந்து ஒரு 12 இயர்ஸாக 2012 எனக்கு தெரியும். ஆனால் சாருக்கு வந்து என்ன 2019 படம் ஜிவி படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் அவருக்கு என்ன தெரியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது சார் வந்து அப்போ ப்ரொடியூசர், ஒரு ப்ரொடக்ஷனோட ஹெட்டு. ஸோ அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ண படத்தோட பவுன் ஸ்கிரிப்டில் அவர் வீட்டில் போய் கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் நான் பேசியிருக்கேன், ஆனால் அவருக்கு நான் யாரெல்லாம் தெரியாது, இது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வரேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு சார் கால் பண்ணார். பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது, என்னடா சார் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் சார் வந்து இந்த மாதிரி ஆலன் படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பதிலே நான் கொஞ்சம் இதுவாக தான் சொன்னேன், சரிங்க சார் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து மெசேஜ் பார்த்தா சார் வந்து அந்த படத்தோட போஸ்டர் இந்த இமேஜ் அனுப்பியிருந்தார். அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சார் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இது பார்ட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார் வந்து அது ஒரு 300 கோடி ரூபாய் ஒரு ஹை பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் ஒரு மீடியம் பட்ஜெட் மூவியாக இருந்தாலும் அது சாரே இறங்கி வேலை பார்க்குறது நான் அப்போ தான் பார்த்தேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருந்தது சார். ஸோ தேங்க்யூ. படம் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்குன்னு நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். வெற்றி அவரை பற்றி என்ன சொல்கிறது, நான் பம்பர் படத்துக்கு முன்னாடி யூஸ்வலாக எங்கேயாவது மீட் பண்ணும்போது இல்லை ஃபோனில் பேசும்போது நான் அவர்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், பிரதர் பயங்கர கண்டென்ட் ஓரியன்டாகவே நீங்கள் மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கமர்ஷியல் ப்ளஸ் கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு ஜேர்னை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு பம்பரோட இது டீசர் இந்த மாதிரி காமிச்சார், ரஃப் கட் அந்த டீசர் காமிச்சார். பார்க்குறப்ப ஓகே ஃபைன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பம்பருக்கு அப்புறம் அவர் சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸு அவர் இப்போ லாஸ்ட் வீக் கூட பேசும்போது சொல்லியிருந்தார், ஃப்யூச்சர் அடுத்தடுத்த லைனப்ஸ் எல்லாமே வந்து சரியான லைனப்ஸ் கரெக்டான இது சூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற லெவல் விட, ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு இந்த லெவலை விட நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலையோ அப்படின்ற மாதிரி ஆஸ் அ ஃப்ரெண்டாக பிரதராக உங்கள் சர்க்கிளில் இருக்க எங்களுக்கு அது தோணுது. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கணும். ஸோ அது என்னோட பர்சனலான ஒரு ஆசை. அதுக்கப்புறம் மனோஜ் கிருஷ்ணா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சாங் கேட்ட உடனே வெற்றிக்கு நான் கால் பண்ணி பிரதர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டை நான் முதல்ல அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நண்பர் தோழர் கார்த்திக் நேத்தா தான் எழுதியிருக்காருன்றது
இப்போது மீட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கார்த்திக் நேத்தா பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாக்யராஜ் சார், இப்போது வளர்ந்து வர எல்லா இயக்குநர்களுக்கும் அந்தந்த மேடையில் நீங்கள் இருந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பல கலை பயின்ற பாடசாலையாய் மொத்த மானுடம் போற்ற இருந்ததை இழந்ததை பகிர்ந்து தன் எழுத்துக்களால் உயிர்ப்பித்து உயிர்மை பற்றுபவர் வாழும் தமிழின் சுவாச காற்றாய் இவர் எழுத்துக்கள் எளிய சொற்களாய் மேகங்கள் நெட்டையாகும் மானுடத்திற்கான வரிகள் வழங்கும் மனுஷ்யபுத்திரன் காவிரியின் கரை புரண்டு ஓடும் கவிதையாளன் இப்போது பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே நிகழ்ச்சியை ரொம்ப லேட்டாக துவங்கினதுக்காக தனஞ்சயன் சார் வருத்தம் தெரிவித்தார். லேட்டாக துவங்கினதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 4-5 நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு நான் அந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடுவனோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தேன். நல்ல வேலை அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் சிவா சார் எனக்கு என்னுடைய ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வாசகர். அவரே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆலன் படத்தினுடைய ப்ரொடியூசராக அவர் இருக்கலாம், ஆனால் அவருக்கு ஒரு விஷயத்தில் நான் இப்போ ப்ரொடியூசராக இருக்கேன். அவருடைய புத்தகம் இந்த மாதம் வெளிவருது. அவருடைய கதை தொகுப்பு அது உயிர்மை தான் எங்கள் பெருப்பத்திலிருந்து தான் வெளியிடுறோம். மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் என்பதை இந்த புத்தகத்தை பார்த்தபோது நான் அறிந்து கொண்டேன். அவ்வளோ நேர்த்தியான ஒரு எழுத்து, நகைச்சுவை, அதே போல் ஒரு கூர்மையான ஒரு சமூக பார்வை எல்லாவற்றிலுமாக அவருடைய அந்த சிறுகதை தொகுப்பு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. நான் அதை இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் அவருடைய சினிமா பற்றிய அவருடைய கனவு, அதாவது அவர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளனைத்தான் இந்த படத்துலேயும் ஒரு கதாபாத்திரமாக மாற்றிருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு மனுஷனுமே தான் யாராக இருக்கானோ அவனை தான் படைப்புகளையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவான். அப்போது அவர் எப்படி இந்த சினிமாவுக்குள்ளே வந்தார், அதுக்காக அவர் கடந்து வந்த பாதைகள்லாம், பர்சனலாக பல சந்திப்புகளில் இந்த சினிமாவுக்குள்ளே அவர் நடத்தியிருக்க இந்த போராட்டம், இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் பின்னாடி அதையெல்லாம் அவர் எழுத சொல்லி கேட்டிருக்கேன். பின்னாடி தான் அவர் எழுதணும். அதை அந்தளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான, அதே சமயத்தில் இந்த சினிமாங்கிற கலையின் மீது அவ்வளோ ஒரு அடங்காத ஒரு கனவு. இந்த மாதிரி கனவோட எவ்வளோ பேர் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க. இன்றைக்கி அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்தில் அவர் நிற்கிறார். உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி இதே இந்த மாதிரி ஒரு படம் தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பெல்லாம் வச்சு ஒருத்தர் ஒரு படத்தை எடுக்கிறார். ஒரு நல்ல படமாக எடுக்கணும்னு அதை நினைக்கிறார். ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாக எடுக்கணும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே அவர் சினிமாவை ஒரு சமூக பொறுப்புணர்வுள்ள ஒரு விஷயமா அவர் பார்க்குறாருங்கிறது தொடர்ந்து அவருடைய உரையாடல்கள் மூலமாக தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. நான் கேபிள் சங்கர்லாம் அந்த படத்தில் அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எங்கள் நண்பரோடு நாங்கள் இருந்தோங்கிற உணர்வு தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய கனவுகள் நிச்சயமாக வெல்லட்டும். அவர் நிச்சயமாக அவருக்கு இப்போ தனஞ்சயன் சார் அந்த படத்தை தன்னுடைய கையில் எடுத்து செய்கிறாருங்கிறப்போ நான் இன்னைக்கு காலையில் கூட சிவா சாரை பார்த்தேன். அப்போ தனஞ்சயன் சார் அவர் பார்த்துப்பார், மேக்ஸிமம் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுவாருன்னு சொன்னேன். ஆனால் தனஞ்சயன் சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் எவ்வளோ டெடிகேஷனோட அவர் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாருன்ட்டு. அப்படி பார்க்குறப்ப என்னுடைய அருமை நண்பன் கார்த்திக் நேத்தா இந்த மேடையில் இருக்கார். எல்லாத்தையும் விட பாக்கியராஜ் சார், நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்களுக்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் பற்றி ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் நடத்தினோம். இன்றைக்கி தமிழில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இயக்குநர்களும் அதில் பேசினாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் பாக்கியராஜ் சார் இல்லையே ஒழிய அத்தனை பேருமே அவரை பற்றி தான் பேசினாங்க. ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசல. அவர் படம் பண்ணியே எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் ஏன் அவரை கடந்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே சொல்கிறாங்க, ஒவ்வொரு சீனையும் சொல்கிறாங்க. இன்னைக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே. அப்போது ஒரு ஃபீல்டில் அவருடைய தடத்தை, அவர் எப்படி ஒரு பயணியராக இருந்திருக்காருங்கிறத நம்ம அந்த ஒர்க் ஷாப்பில் நான் பார்த்தேன். எல்லாமே யங் டைரக்டர்ஸ், ரொம்ப ஒரு ஒரு 5 வருஷத்துக்குள்ளே 10 வருஷத்துக்குள்ளே படம் பண்ணவங்க எல்லாருமே அவரை பற்றி பேசினாங்க.
இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய மேடையிலையும் நான் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறட்டும். இன்றைக்கி சிவா அவர்கள் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய நண்பனாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிந்தனைகள், செயல்பாடுகள் தமிழ் சினிமாவில் எதுவென்றாலும் தம் பங்கெடுப்பை முதலில் தந்து நிற்கும் அம்மா கிரியேஷன்ஸ் டி. சிவா அவர்கள், ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் அவர்களை பேச அழைக்கிறோம். இதயபூர்வமான மரியாதைக்கும் பேரன்புக்கும் உரிய பாகிராஜ் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இங்குள்ள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். தாமதமாக வந்ததற்காக சற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரும்போது இயக்குனர் தயாரிப்பாளர் சிவா அவர்கள் பேசிட்டு இருந்தார். அந்த பேச்சு கேட்கிற இருந்தது. அவருடைய ஒரு சமூக அக்கறை அவருடைய பேச்சில் ரொம்ப ஆழமாக இருந்தது. அதில் ஒரு பரிதவிப்பு இருந்தது. கண்டிப்பாக அவருடைய அந்த நல்ல எண்ணத்துக்காக, அந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த படம் வெற்றி அடைந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் அவர் செய்யணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமாக ரொம்ப நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். வெற்றிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படமாக அமையணுன்ற என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வெற்றி ரொம்ப அவசரப்படாமல் ஒரு படம் ஓடிச்சு உடனே வேகமாக 2-3 படம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம், வேறு மாதிரி பண்ணுவோம், ஒன்று ஆக்ஷன் உள்ள எல்லாமே அவருக்கு எது வரும் அதுக்குள்ளே ஒரு நல்ல கதை, அதை தேர்ந்தெடுத்து ரொம்ப நிதானமான ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க. வெற்றி ரொம்ப சந்தோஷம். அவரோட முதல் படம் 8 தோட்டாக்கள் அவரோட நான் நடித்து நான் அப்போ பார்த்துட்ருக்கேன். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல உழைப்பாளி, ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்னும் பெரிய வெற்றி பெறன்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இங்கே இருக்கிற புதிய இசையமைப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும், பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்களுக்கும், தம்பி பிரசன்னாவுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார் எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் டு த கோரில் பண்ணுவார். நிச்சயமாக இந்த ஆலன் படத்துக்கு அவருடைய அதிகபட்ச உழைப்பை நிச்சயமாக தந்து நிச்சயமாக இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய பாலமாக இருப்பார். இந்த படம் உங்களுடைய எல்லாருக்காகவும், குறிப்பாக இயக்குனர் தயாரிப்பாளர் சிவாவுடைய நல்ல நோக்கத்துக்காகவும் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.